தினமும் நல்ல வயலுக்கு தண்ணி எடுத்து விடுறதுனால முருங்கை மரத்துக்கு பரவாயில்லையா போச்சு. நல்லா தண்ணி பாஞ்சு பாஞ்சு பூ எடுத்து நிறையா காய் பிடிக்குது. அப்போ காய் நல்லா இப்போ தண்ணி பாய்றதுனால ருசியாக இருக்குது. அப்பயில சக்கையாட்டம் கிடக்கு ஒன்றுமே இருக்காது, நார் நேரம் வாயை குத்திக்கிட்டு முள்ளாட்டம். இந்த 4 முடிக்கு என்ன வந்திருக்கும்? வயலில் பூந்து குழப்பிட்டு கிடக்குறா. பத்மினி அக்கா தண்ணி பாய்ச்சுறாங்க வயலுக்கு, இவன் என்னத்துக்கு பூந்து வாய்க்கால நடைப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறா? வண்டி எடுத்துகிட்டு வந்தா கூட பரவாயில்லையா போயிட்டுருக்கோம். இதை வேற தலையில் தூக்கிட்டு போகணும். எவ தூக்கிட்டு போகிற முட்டு வெயிட்டாக இருக்குதா? ஏட்டி கீதா, அண்ணா இடத்துலேருந்து வாய்க்காலையே நின்று கிடக்குறியா? ஏன் வாங்க. இரு வாரேன். கொஞ்சம் தண்ணியிலேயே நடந்தோமா நல்லா இருக்குது, சில் சில்லுன்னு இருக்குது. அதுக்கு தான் ஏதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருப்பா போலையே. சரி போய் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்மளும் முன்னிலேருந்து தண்ணியிலேயே கிடக்கிறதுனால பசி எடுக்கு, எதனா 2 வாங்கிட்டு வந்தாலும் 2 சாப்பிடுவோம். ஏட்டி என்ன மார்க்கெட்டுக்கா போயின்னு வந்தேன்? நீ வீட்டில் சோறு கறி ஆக்கி நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையாம, எதுக்கு காய்கறி? அது ஒன்றும் இல்லை, 4 மட்டி காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து தோட்டத்தில் நட்டு விட்டா நல்லா நிறைய காய்கறி வரும்ல, அதை கொண்டு சந்தையில் விட்டா நிறைய காசு கிடைக்கும்ல, அதுக்கு தான். நல்லா நட்டு விட போ. நீ பேசாமல் என்ன பண்ணுற, எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் காலி இடம் கிடக்கு, அங்கே கொண்டு வந்து நட்டு விடு. நான் பார்த்துக்கிறேன். ஆடு மாடு கோழிலாம் கிளைக்காம நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் உனக்கு காய் வேணா வந்து அப்பப்போ பிச்சுக்கிடுவியா? எப்படி நான் காசு போட்டு வாங்கிட்டு வந்து உன் வீட்டுக்கிட்ட நட்டு நான் வேணுங்கும் போது பிச்சுக்கிடணுமா? வேலையை பார்ப்போ. கொண்டி குப்பையில் கொட்டினாலும் கொட்டுவேன், உங்கள் வீட்டு விட கொண்டாந்து நெட்டு வைக்க மாட்டேன். பார்த்துக்க, குப்பையில் கொட்டுற மூஞ்சியை பாரு. குப்பையில் கிடந்தா கூட பொறுக்கிட்டு வந்து சாறு காய்ச்சி பொரியல் செஞ்சு விடுவா. இவ குப்பையில் கொட்டுறாளாம். ஆமாம், என்ன ஒரே ஒரு கத்திரிக்காய் கடைக்கார அசந்தாப்பில் இருக்கும்போது தூக்கிட்டு வந்துட்டியா? கிட்ட இருந்து பார்த்தாப்லையே சொல்கிறா. அது சரி, எனத்தோட தானே சேரும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தானே அவளும் பண்ணுறா. அப்போ தெரியாமல் எப்படி? ஏட்டி நெட்டவள்ளி, இந்த புதினா சட்னி அரைக்கல எனக்கு கொஞ்சமாக கொடு. இட்லி துவச்சிக்க எனக்கு பிடிக்கும். சரி, நான் எப்போ செய்கிறேன்னா அப்போ தான் கொடுப்பேன். சும்மா என்னையும் டார்ச்சர் கட்டக்கூடாது போனை போட்டு. ஏட்டி மென்டல், கீரையெல்லாம் 2 ஒரு நாளையில் செஞ்சுவிடணும். நீ என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சினாலும் அது ஒன்று பழுத்து போயிடும், இல்லாட்டி அளவு போன மாதிரி மாறி போயிருமே தெரில. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு செஞ்சுவிடு. ஆமாம், கரெக்டு தான். முன்னே இந்த தலை தாம்பெல்லாம் லைனாக செஞ்சுட்டு அடுத்தடுத்து எந்த காய் கட்டி போகுமோ அப்படித்தான் டைம் டேபிள் போட்டு செய்யணும் மாட்டுக்கு. ஆமாண்டி, பின்ன கீரை ஃபஸ்ட்டு ரொம்ப தாங்காது. அதுக்கப்புறமா எந்தெந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்குமோ அதை கரெக்டாக செய்ய வேண்டியதான். சீக்கிரம் முன்னாடி எந்த காயெல்லாம் கெட்டு போகுமோ அதை எடுத்து செய்யணும். அப்படி தானே செய்வாங்க. இதுக்கு வேறு டைம் டேபிள் போடுறாளா கூறு கட்டவ? அதுக்கு இல்லடி, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்பயாச்சும் டெய்லி செஞ்சிருந்தா தானே எனக்கு தெரியும். ஆமாம், அது என்னமோ கரெக்டு தான். நீ என்னைக்கு இதெல்லாம் செஞ்சு கிடக்கு சொல்லு. எந்த வீட்டில் என்ன பொரியல் டெய்லி ஒரு தட்டு தூக்கிக்கிடுவேன். அப்புறம் புதுசாக வாங்கினீங்கன்னா உனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ அது என்ன ஏதுன்னு பார்த்து செய்யி. முன்னே கீரை செஞ்சுவிடு. உனக்கு உன் பிரச்சனை என்னடி? அஃப்கோர்ஸ். அப்புறம் நான் அவங்க எங்கே பொழப்ப தானே பார்க்கணும். நம்ம பத்மினி இருக்குல்ல, அவங்க வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன். ஒரு முருங்கையாக நஸ்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தை அதில் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன் கொஞ்சம் முருங்கீரை உடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டு பாரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு. அது காய் பிஞ்சு காயாக முத்தி போச்சான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும். நல்ல காயாக பார்த்து உடச்சிக்கிட்டு வருவாங்க. கீரை கீழாப்பில் தானே இருக்குது, நீயே ஒரு சல்லை எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு வர வேண்டியது தானே. அவங்களே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் வேலை வச்சுட்டு கிடக்குற. ஏக்கா வாங்க, உங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு காய் இல்லாமல் நான் நஸ்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களாமே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, முருங்காய் நல்லா முத்திட்டா இல்லை பிஞ்சு காயாக இருக்குதான்னு பார்த்தேன். ரொம்ப முத்தி போயிருந்தாலும் குழம்புல போட்டால் வாய்க்காது பார்த்துக்க. அது நல்லா குச்சாட்டம் பல்ல குத்திவிடும். கொஞ்சம் நடுத்தரமான காயாக இருக்குதா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். காய் முத்திருந்தா அப்படியே மரத்தோடையே விட்டுறலாம் விறக்கி. ஏக்கா விதை விட்டிங்கன்னா அப்படியே எனக்கு கூட 5-6 விதை கொடுங்க. நானும் எங்கள் தோட்டத்தில் அங்கங்கே போட்டு வைக்கிறேன். ஏதோ 2-3 செடி வந்தால் கூட எனக்கு ஆகும்ல குழம்புக்கு. சரிம்மா கீதா, அதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். காய் கொஞ்சம் முத்தி இருந்தால் அது பிச்சுக்கிட்டு போனாலும் நறுக்குன்னு திங்கிறதுக்கு ருசியாக இருக்காது. அப்படியே மரத்தோட விட்டுறலாம்ல விதைக்கி. அப்படியே விதைக்கி விட்டு வச்சோமா அப்புறம் ஒரு வயலு ஃபுல்லாக கூட போட்டு விடலாம் பாரு. முருங்கை தோட்டமாக இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ நல்ல பணம் தானே. முருங்கையெல்லாம் அம்புட்டு விலையெல்லாம் விற்கிது. ஆமாம், எல்லாமே முருங்கையில் வந்து எல்லாமே விலை தான். முருங்கை கீரையாகட்டும் முருங்கை காயாகட்டும் அம்பட்டியே முருங்கை பூவை கூட விலை கொடுத்து வாங்கிக்கிடுறாங்க. ஏன்னா அது மருத்துவ குணம் கொண்டது இல்லை, அதுக்கு உடம்புக்கு நல்லது. மறந்து போய் விட்டுறாதீங்கக்கா. விதை வந்த பின்னாடி எனக்கும் 5-6 விதை கொடுங்க சரிங்களா? ஏன்னா ஊரில் நிறையா ஊட்டாண்ட மரம் வச்சுக்கிறாங்க தான். அந்த மரத்துக்காயெல்லாம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் மரத்துக்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குது, அதுக்கு தான் கேட்டேன். சரி, காய் நல்லா முத்துட்டு அப்புறமா தாரேன். சரி, வேலை முடிஞ்சிட்டு வாரிங்களா வீட்டுக்கு போவோம். வேலை முடிஞ்சிச்சுன்னா அப்போ கிளம்ப வேண்டித்தான். இங்கே என்ன வேலை? நெட்டவள்ளி நாமளாக இருக்கிறேன்னு பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறா. எட்டி எந்திரி போகலாம். சீக்கிரம்
எல்லாரும் சட்னா நடங்க. தண்ணிக்கு நீ திடீர்னு திறந்து விட்டாங்க, நாம் எல்லாம் தண்ணியோட தண்ணியை அடிச்சுக்கிட்டு போயிடுவோம். இது வாய்க்கால் பார்த்துக்கிடுங்க. நினைச்சாலாம் திறந்து விட மாட்டாங்க. அதெல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறமா தான் தண்ணி திறந்து விடுத்தோம்னா திறந்து விடுவாங்க. ஜனங்கள்லாம் அதில் போகிறாங்க வராங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு திறந்து விடுவாங்களா போய்? அவள் அப்படித்தாங்க்கா, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். எதையாவது சொல்லி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பா. இதில் ஆமாம் தண்ணியும் போகும் தான், சொல்லாமல் கொள்ளாமே எடுத்து விட்ருவாங்கக்கா. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே டேமு ஃபுல்லாக நம்பிட்டுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணுவாங்க, தண்ணி வலிஞ்சு ஊருக்குள்ளே போயிடாது. அப்படி இங்கே எங்கெங்கெல்லாம் அணையை திறந்து விட முடியுமோ அங்கெல்லாம் தண்ணி திருப்பி விட்ருவாங்க. அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து கதவை தட்டி தட்டி சொல்லிட்டு தண்ணி திறந்து விடுவாங்க. அப்படியே சொல்கிறீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் கூட தண்ணியை திருப்பி விட்ருவாங்களா? இது என்னடி வம்பா போச்சு. அப்போ நடக்க நடங்க வேகமாக போயிடலாம். அது வேற தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு வேற நீச்சல் தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன், நம்ப மாட்டேன் நீங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், அதுக்குள்ளே ஓடி போய்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடணும்ல. ஆமாம் பாத்தியா, பேசாமத்துக்கு அந்த பாலத்து வழியாக போயிட்டு வந்திருக்கலாம். நாம் இது பக்கமாக்குதான்னு சொல்லி குறுக்க பூந்து இறங்கிவிட்டோம். அதுக்கு தான் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நேர் வழியாக போய் வரணுங்கிற தாட்டங்குது. எனக்கு என்னன்னா, இந்த காய்கறியெல்லாம் கொண்டு சேர்த்து விடுவோம்னா தண்ணியோட தண்ணியை அடிச்சுக்கிட்டு போயிடுமான்னு தான் வேச்சனமாக இருக்குது. ஏட்டி, அவ மனுஷரே அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பயத்தில் போயிட்டுக்கிறா, உனக்கு காய்கறி அடிச்சுட்டு போயிடுமான்னு தான் பயமாக இருக்குதா? இக்க கேட்டிங்களா அவ சொல்கிறத? ஏட்டி, நானே பார்த்தா ஒரு மாதம் கழிச்சு ஒரு மூட்டை நிறைய காய்கறி வாங்கிட்டு போகிறேன். பின்ன அடிச்சுக்கிட்டு போனால் மனசுக்கு கைட்டமாக்காது. நான் தான் கூட எங்கேயோ ஒன்று மரத்தில் பூண்டில் சிக்கிக்கிட்டு ஓடி போயிடுவேன். அது அடிச்சுக்கிட்டு போயிடும்ல. மரத்தில் பூண்டில் சிக்கிக்கிட்டு நீ போய் சேர்றதுக்குள்ள காய்கறி திங்கிறதுக்கு நீ இருப்பியான்னு பாரு நெட்டவழி. தோணன்னு பேசாமல் நடங்க பார்க்கலாம். நம்ம 10 மணி ஏத்தாவுக்கு சரியான உயிர் பயம் போலையே. பேசாமல் அந்தாண்டு போய் அந்த ஆற்றுல தூக்கி போட்டு உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுங்க. அப்போத்தான் நீலாம் கொஞ்சம் தைரியமாக இருப்ப. அடி போடி இவ்வளோ ஊடு போங்குது, காடு வாங்குது. இதுக்கு மேலே நான் நீச்சல் கற்றுக்கிட்டு என்னத்தை சாதனையாக பண்ண போகிறேன்? நீச்சலும் கற்றுக்கிட வேணாம், ஒன்றும் கற்றுக்கிட வேணாம் எனக்கு. அதுக்குள்ளேயேவா காடு வாங்குது? ஏதோ குச்சி ஊன்ற அவைத்த பாட்டி மாதிரி பேசாத 10 மணி அக்கா. அதைத்தான் பாரு நெட்டவழி என்ன சொல்லுதுன்னு. நம்மளை விட வேகமாக நடந்துக்கிட்டு காடு வாங்குதான், ஊடு போங்க தான். என்னத்துக்கு இந்த பேச்சுதுன்னு தெரியல. நாமெல்லாம் வீட்டுக்கும் காட்டுக்கும் 2 வாட்டி நடந்து விட்டோமாவே மூச்சு கிசுன்னு இழப்படுத்துக்குது. இது ஒரு நாளைக்கு 10 வாட்டி நடக்குது. என்ன பேச்சு பேசுது பாரு, சரியான புழுவு மூட்டையாக இருக்கும் போல. எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தாமா, அதையே பிடிச்சிக்காதீங்க. எனக்கு வேற மனசில் பக்குனே இருக்குது, தண்ணி எப்போ எடுத்து விட்ருவாங்களேன்னு. கொஞ்சம் அந்தாண்ட போகிற வரைக்கும் இது கொஞ்சம் படப்படப்பனே தான் இருக்கும். அம்புட்டுலாம் பயந்துக்க கூடாது 10 மணி அக்கா. என்னப்பா அடிச்சுக்கிட்டு போனால் மேலே இதில் என்னது ஹெலிகாப்டரில் வந்து கவர் போடுவாங்க. நாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு தப்பிச்சுக்கிடலாம். அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நெட்டவழிக்கு தான் அல்லா நீச்சலும் தெரியும்ல, அவன் நம்மளை காப்பாற்றிக்கிடுவா. என்ன நெட்டவழி? முன்ன நான் என் காய்கறியை காப்பாற்றணும், அப்புறமா தான் உங்களை காப்பாற்றுவேன் சொல்லிட்டாமா. ஏம்மா, அப்படிக்கு இப்படின்னா கூட நான் இன்னும் 2 மூட்டை காய்கறிக்காக வாங்கி கொடுத்துட்றேன். எங்களை காப்பாற்றிவிடு, அதையே பார்த்துக்கிட்டு எங்களை விட்டுவிடாத. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. இவ கூறு கட்டவ, அதை பார்த்துக்கிட்டு நம்மள விட்டாலும் விட்டுவிடுவா. சரி அம்மா, பேசாமல் வாங்க பார்த்துக்கிடுவோம். அப்புறம் மக்களே, நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே.